வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. மெரினா பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ கொடுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மெரினா பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி ஃபீ கொடுத்து தான் மெரினா பீச்சுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் அது உண்மையாகவே மெரினா பீச்சுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னா என்ட்ரி ஃபீலாம் கொடுக்க வேண்டிய நிலைமை வருமா? ஆக்சுவலி இந்த ப்ளூ ஃப்ளாக்னா முதல்ல என்னங்க அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. இப்போ நிறைய நியூஸஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெரினா பீச்சுக்கு வந்து ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப மும்மரமாக நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் இந்த ப்ளூ ஃப்ளாக்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலி இந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படின்றத 1985 ஃப்ரான்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பீச்சஸ்க்கு இந்த ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்றப்ப அந்த ஒரு பீச் ரொம்ப தூய்மையாகவும் ரொம்ப கிளீன்லெஸ்ஸாக இருக்கும். ப்ரொடெக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தண்ணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அன்பொல்யூட்டடாக இருக்கும், ரொம்ப சுத்தமான நீராக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ளூ ஃப்ளாகோட அங்கீகாரங்களாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் அப்படின்றது பீச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் தான் ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னேன். அதை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது ஒரு நான் ப்ராஃபிட் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் யூரோப், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஜாயின் ஆனதுக்கப்புறம் தான் இது குளோபலி ஆர்கனைஸ்டு ஒரு ப்ரோக்ராமாக வந்து மாறுச்சு. இதை யாருங்க அப்போ ஆர்கனைஸ் பண்ணுறா, இந்த ப்ளூ ஃப்ளாகை யார் கொடுப்பா, அந்த ஆர்கனைசேஷன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா FEEன்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஃப்ளாக் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை பீச்சஸ்க்கு கொடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ளூ ஃப்ளாக்ஸ் அங்கீகாரம் இருக்கக்கூடிய பீச்சஸ்னு பார்த்தோம்னா 10 பீச் இருக்கு. அதுல ஒன்னா நம்ம மெரினா பீச்சும் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் ரொம்பவே மும்மரமா இறங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான டெண்டர் அந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னா நம்ம மெரினா பீச். அதுவே வேர்ல்டு வைட் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சாக இருக்கிறதுமே நம்ம மெரினா பீச் தான். அப்படி இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு இந்த ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்றது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமாகவே இருக்கும். ஆல்ரெடி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோவளம் பீச்சுக்கு மட்டும்தான் வந்து ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நீங்கள் கோவளம் பீச் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, ஒரு செட் ஆஃப் அந்த ஒரு ஏரியாவுக்கு கோவளம் பீச் போகிறதுக்கு மட்டும் ஒரு பே கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். அந்த பீச் மாதிரி தான் இப்போ மெரினா பீச்லேயும் அண்ணா ஸ்விம்மிங் பூலில் இருந்து கொஞ்சம் ஒரு 50 ஏக்கர்ஸ் இடத்துல தான் இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் ஏரியா பீச்சாக மாறப்போகுது. அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மொத்தமாக மாற்ற போகிறாங்க. மெரினா பீச்சே மாறப்போகுதுப்பா டோட்டலாக அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைச்சாலுமே மெரினா பீச்சில் இந்த ஒரு இடத்துல போகிறதுக்காக என்ட்ரி ஃபீலாம் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோங்க அப்படின்றத தமிழ்நாடு அண்ட் சென்னை மாநகராட்சி தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ப்ளூ ஃப்ளாக் ஏரியாவில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், எதுக்கு இவ்வளோ ஓவராக வந்து ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் கிடைக்க போகுது, அங்கே அப்படியே பயங்கரமாக மெரினா பீச்சையே டோட்டலாக மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அப்படி அந்த பீச்சில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ மெரினா பீச்சில் புதுசாக கொண்டு வர போகிறாங்க, எதுக்கு இந்த 6 கோடி ரூபாய் டெண்டர்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்லைனர்ஸ், கேஃபேட்டேரியா, அவுட்டோர் ஜிம்மு, பார்க்கிங்கு, வாட்ச் டவர்ஸு, டாய்லெட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாய்லெட்ஸு, பாத்திங் ரூம்ஸு, மென் அண்ட் உமனுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் ரூம்ஸு, கார்டனு, சர்ஃபிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டரு, 360 டிகிரியில் சிசிடிவி கேமரா, 24x7 வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோலிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல்லி ஆர்கனைஸ்டு பீச்சாக வந்து மெரினா பீச் ரொம்ப க்ளீனான பீச்சாக மாறப்போகுது அப்படின்றது தான் இந்த ப்ளூ ஃப்ளாக் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோட முக்கியமான விஷயமா இருக்கும். கிட்டத்தட்ட 33 கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணாதான் இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் அங்கீகாரம் அப்படின்றது மெரினா பீச்சுக்கு கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு கொஷின் வரும்,
ஆல்ரெடி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அப்போ கடைகள் என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம். இந்த ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 50 ஏக்கர் ஏரியாவில் அவுட் சைட் ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஷாப்ஸ், அவங்க அப்ரூவ் பண்ண ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். மற்ற கடைகள்லாம் இப்போ நம்ம மெரினா பீச் போனோம் அப்படின்னாலே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கடை தான் இருக்கும். சாப்பிட்றதுக்காகவே சில பேர்லாம் போவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கடைகளோட நிலைமெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பிக் கொஷின் மார்க்குமே இருக்குது. அதுக்கான பதிலையுமே கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்றதுமே எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு யாராவது புதுசாக வராங்கன்னா அவங்க முதல்ல சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிற இடம் மெரினா பீச்சாக தான் இருக்கும். சென்னையில் இருக்கவங்களே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், காசெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அவ்வளோவா அப்படின்னாலுமே மெரினா பீச் பக்கம் தான் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பீச்சை காற்றை வாங்கிட்டு இருக்கக்கூடிய சென்னை வாசிகளுமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்படி மெரினா பீச்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி எமோஷன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய மெரினா பீச்சுக்கு ஒரு ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு குளோபலி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய கடைகளோட நிலைமையுமே என்னவா மாறலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.